என் கையில 3 ரூபா தான் இருக்கு. ஆனா எனக்கு 325 ரூபா தேவை. எதுக்கு? என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவளை பார்க்க போகணும். சென்னைக்கு விமான டிக்கெட் எடுக்கணும். அதுக்கு தான் இந்த 365 ரூபா. யார் கொடுப்பா? நண்பர்களிடத்துல கேட்கலாமா? சிரிச்சே தள்ளுவாங்க. மனைவி இடத்துல நகை கூட இல்ல அடமானம் வைக்கிறதுக்கு. நிச்சயமா அவர் தருவாரு. யார் அவரு? எனக்கு கிட்டத்து சொந்தமும் இல்ல, தூரத்து சொந்தமும் இல்ல, ஆன உறவினர். நிச்சயமா அவர் தருவார். அவர்கிட்ட போலாம். சார், நான் ராஜாராமன். வாப்பா வாப்பா. ராமச்சந்திரன், நல்லா இருக்கியா? சௌக்கியமா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? சார், நான் ராஜாராமன். சொல்லுப்பா. சார், எனக்கு ஒரு ரொம்ப தேவையாக இருக்குது. ஒரு 350 ரூபா தரீங்களா? நிச்சயமாக தரேன். பர்ஸை பார்க்குறேன். பர்ஸை திறந்து பார்க்குறாரு. பர்ஸில் காசு இல்லை. நான் செக்கில் எழுதி தரேன், மாற்றிப்பியா பேங்க்கில்? கண்டிப்பாக சார். செக்கில் எழுதுறாரு. உன் பேரை சொல்ல. நான் ஒவ்வொரு எழுத்தா என்னுடைய பேரையெல்லாம் நான் சொல்லிட்டு வரேன். இருப்பா. அவர் 5 நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்கிறார். என் மனசில் ஒரு எண்ண ஓட்டம். என் அம்மாவுக்கு 58 வயசாகுது. அவளை நான் ரொம்ப நேசிக்கிறேன். எச்சன் போல பறந்து போய் அவளை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்தாப்பா செக்கு, இந்தா. நான் செக்கு வாங்க போகும்போது அவர் சொல்கிறாரு, இப்படி தான் 4-5 பேர் அப்பப்போ வீட்டுக்கு வராங்க. சொந்தக்காரன்னு சொல்கிறாங்க, பணத்தேவன்னு சொல்கிறாங்க. நானும் பணம் எழுதி கொடுக்குறேன். பாரேன், நீ கூட டெல்லியில் தான் இருந்திருக்கிற. எத்தனை டைம் என் வீட்டுக்கு வந்திருக்க? ஏதாவது பணம் தேவைன்னா மட்டும்தானே என் வீட்டுக்கு வர. பாரு, உன் சொந்தத்தில் நான் தான் இருக்கனே இழிச்சு வாயனா. யார் எப்போ கேட்டாலும் செக்கை எழுதி கொடுக்கறதுக்கு. என் கழுத்தில் ஏதாச்சும் போர்டு மாட்டிருக்கா? ஏமாலின்னு இப்படியெல்லாம் அவர் பேசுகிறார். எனக்கு ஒரே கோபம். சார், தொந்தரவுக்கு மன்னிச்சுக்கோங்க. என்னுடைய சூழல் ரொம்ப இக்கட்டான சூழல். என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. செக்கை கிழித்து அவர் முகத்தில் விட்டெறிஞ்சேன். அவர் சொன்னார், கடன் கேட்க வந்த உனக்கு இவ்வளவு கோபம் ஆகாது. நானா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி நீயா வெளியே போயிடுன்னு. நான் வந்தேன். அப்போ சுல்லுன்னு வெயில் என் மேலே படுது. அப்போ எனக்கு தோணுது, அவர் சாதாரணமாக தானே பேசினாரு. ஒருவேளை நான் அமைதியாக இருந்திருந்தா அந்த செக்கை வாங்கிட்டு போய் என் அம்மாவை பார்த்துருப்பல்ல. என் அம்மா பக்கத்து வீட்டு சாரதா கிட்ட சொல்லியிருப்பாள்ல, என் மகன் என்ன பார்க்க ஏரோப்ளைனில் வந்தான்னு. ஆனால் ஒரு கணம் நான் அந்த இடத்துல பரிபூரணமாக இருந்தேன். நிச்சயமாக இந்த கதை இந்த சமூகத்திற்கு உணர்த்திய உண்மை என்ன தெரியுமா? பணம் இருந்தால் வழிபோக்கன் கூட சொந்தக்காரன் தான். பணம் இல்லை என்றால் சொந்தக்காரன் கூட வழிபோக்கன் என்ற நிலைமைக்கு தானே ஆளாகியிருக்கும்.